அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இந்த வீடியோவில் BSc ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி பற்றி விளக்கமாக பார்க்கலாம். BSc ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி என்பது மருத்துவ அவசர நிலை கையாளுதல் மற்றும் நோயாளிகளுக்கு விரைவாக முதலுதவி வழங்குதல் குறித்து பயிற்சி அளிக்கும் ஒரு மருத்துவ தொடர்புடைய படிப்பாகும். இதில் மருத்துவமனைகளில் அவசர நிலை மருத்துவர் மற்றும் மருத்துவ குழுவினர்களுக்கு உதவக்கூடிய எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன் ஆக நீங்கள் பயிற்சி பெறுவீர்கள். பாடப்பிரிவின் பயன்பாடுகளும் உதாரணங்களும்: அவசர நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டவருக்கு CPR, டிஃபைப்ரிலேட்டர், ஷாக் தெரப்பி போன்ற சிகிச்சைகள் அளித்தல். விபத்தில் காயம் அடைந்தவர்களுக்கு பிளட் கிளாட்டிங், வூண்ட் டிரெஸ்ஸிங், எமர்ஜென்சி சர்ஜரி சப்போர்ட் போன்ற மருத்துவ உதவிகள் அளித்தல். தீ விபத்தில் சிக்கியவருக்கு அவசர சிகிச்சையாக பர்ன் டிரெஸ்ஸிங், IV ஃப்ளூயிட்ஸ், பெயின் மேனேஜ்மெண்ட் ஆகியவற்றை வழங்குதல். நான் உங்களுக்கு மேலே கூறிய உதாரணங்கள் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். கல்வித்தகுதி: 12ஆம் வகுப்பில் மேத்ஸ், பயாலஜி, பியூர் சயின்ஸ், பயோ கம்ப்யூட்டர் போன்ற குழு பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அட்மிஷன் பெறலாம். நீட் தேவை இல்லை. படிப்பின் காலம் மொத்தம் 4 வருடம், 3 வருட கல்வியுடன் மருத்துவமனைகளில் 1 வருட இன்டர்ன்ஷிப் பயிற்சி. பாடத்திட்டம்: அவசர மருத்துவம், முதலுதவி மற்றும் உயிர்காக்கும் மருத்துவம். அவசர அறுவை சிகிச்சை முறைகள், மருத்துவ உபகரணங்களை கையாளுதல், மனித உடலியல் மற்றும் பணி நடைமுறைகள், இரத்த அழுத்தம், இதய துடிப்பு, மூச்சு திணறல் போன்ற அவசர நிலைகளை கையாளுதல், மருத்துவமனையில் அவசர ஒழுங்குமுறை மற்றும் ரீஹாபிலிட்டேஷன் பராமரிப்பு போன்ற அனைத்தையும் பயிற்சியுடன் கற்றுக்கொள்ளலாம். வேலைவாய்ப்புகள்: அரசு மற்றும் தனியார் என இரு துறையிலும் அதிகப்படியான வேலைவாய்ப்பை இப்பிரிவு வழங்குகிறது. BSc ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி முடித்த பிறகு மருத்துவமனைகள், 108 அவசர மருத்துவ சேவைகள், ICU, அவசர அறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவைகள், பேரிடர் மேலாண்மை, அரசு மற்றும் தனியார் மருத்துவ சேவைகள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் என பல துறைகளில் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். அரசு துறை வேலைவாய்ப்புகள்: Emergency Medical Technician in Ambulance Services, Fire and Rescue Medical Assistant in Fire and Safety Department, Accident and Trauma Care Technician in Government Hospitals, ICU and Emergency Care Assistant in Government Hospitals, Health and Safety Officer in Public Health and Safety Department, Public Health Emergency Officer in Government Disaster Teams, Emergency Medical Officer in Indian Navy, Air Force, Army. வேலைவாய்ப்பை வழங்கும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள்: அப்போலோ ஹாஸ்பிட்டல், மணிபால் ஹாஸ்பிட்டல், ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர், மேக்ஸ் ஹெல்த் கேர். சம்பளம்: ஆண்டுக்கு 3 லட்சம் முதல் 6 லட்சம் வரை பெறலாம். மேற்படிப்புகள்: BSc ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி படிப்பை முடித்த பிறகு MSc எமர்ஜென்சி அண்ட் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, MSc ட்ராமா கேர் அண்ட் எமர்ஜென்சி மெடிசன், MSc கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, MSc எமர்ஜென்சி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் போன்ற உயர்கல்விகளை தொடரலாம். இறுதியாக உயிர்களை காப்பதற்கான ஒரு அர்ப்பணிப்பு மிக்க படிப்பு தான் BSc ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி. மருத்துவ அவசர நிலைகளை திறம்பட கையாளக்கூடிய திறமையான நிபுணர்களை உருவாக்கும் ஒரு முக்கிய துறை. இதன் மூலம் விபத்து, மாரடைப்பு, தீ விபத்து போன்ற அவசர சந்தர்ப்பங்களில் உயிர்களை காப்பாற்றும் முக்கிய பங்கை நீங்கள் வகிக்கலாம். மேலும் தமிழ்நாட்டில் இந்த பாடப்பிரிவை வழங்கும் கல்வி நிறுவனங்கள், அவற்றில் சேர்க்கை பெறுவது, கல்வி கட்டணம், கல்வி உதவித்தொகை, தலை சிறந்த மற்றும் வேலைவாய்ப்பை வழங்கும் கல்லூரிகள். கட்டணம் இல்லாமல் இலவசமாக பயில முடியுமா? அனைத்து கேள்விகளுக்கும் ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.